Physics class. I am your professor Dr. D. Silambarasan. So in the paper la நம்ம elasticity and bending moment unit முடிச்சிட்டோம். surface tension and viscosity முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுண்டு. தெர்மல் ஃபிசிக்ஸ் வந்து ஆன்சியா மேடம் முடிச்சிருப்பாங்க, ஆப்டிக்ஸ் வந்து அவங்களே நடத்திட்டுருப்பாங்க, இல்லைன்னா முடிச்சிருப்பாங்க. நம்ம இந்த லாஸ்ட் யூனிட் சவுண்டு. ஸோ சவுண்டுங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி, ரைட்டா? எப்படி லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, சவுண்டுங்கிறது ஒரு எனர்ஜி, வேவ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, சவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி, ரைட்டா? அதில் பேசிக்காக ஒத்திசைவு இயக்கம்னு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் நம்ம இதில் பார்ப்போம். இஃப் யூ அப்சர்வ் த மோஷன் ஆஃப் எ பெண்டுலம் ஆஃப் எ கிளாக், முன்னாடி காலத்தில் பழைய கிளாக்லாம் கீழே வந்து பெண்டுலம் ஒன்று இருக்கும். எவ்ரி வந்து அது வந்து சவுண்டு கொடுக்கும். 1 hour கம்ப்ளீட் ஆகும்போது, எவ்ரி ஹவர் கம்ப்ளீட் ஆகும்போது தட் பெண்டுலம் மேக்ஸ் தட் மெனி சவுண்ட், தட் மெனி பீட்ஸ், சரியா? ஸோ பிஸ்டன் இன் த சிலிண்டர் ஆஃப் தி என்ஜினில் உள்ள பிஸ்டன், மோஷன் ஆஃப் த எர்த் ரவுண்ட் த சன் அண்ட் தி மோஷன் ஆஃப் மூன் ரவுண்ட் தி எர்த். ஸோ 24 hours 365 days we find that the same motion along the same path is repeated again and again after equal intervals of time. So இது எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரே வேலையை திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும். we find that the same motion along the same path, கோள்கள் சுற்றி வருதில்ல, அது அதே பாதையில் தான் சுற்றி வரும். சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற டைமு 365 days, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 24 hours. ஸோ இது வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். such a type of motion is called a periodic motion, right? If a body moves in a circular path, it is said to describe circular periodic motion. So circular pathல இருந்துச்சுன்னா அது பேர் circular periodic motion. If the motion of a body repeated along a line, it is linear periodic motion. So lineனாலே linear, one dimension வரும், one dimensionனாலே linear. ஸோ அதை வந்து linear periodic motion சொல்லுவோம். Periodic motion is also called harmonic motion. ஒத்திசைவுன்னு அர்த்தம், ஒத்து போகிறது. ஹார்மோனிக்னா ஒத்து போகிறது. ஹார்மோனியஸாக ஒரு ஹோம் இருக்குது அப்படின்னா அந்த ஹோமில் இருக்கிற ஃபாதர், சன், மம், டாட்டர், கிராண்ட்பா எல்லாருமே ஒரே ஒத்திசைஞ்சு போகிறது, கருத்துக்களுக்கு ஒத்திசைந்து போகிறது. ஸோ ஹார்மோனிக்னா ஒத்திசைவுன்னு அர்த்தம். ஸோ பீரியாடிக் மோஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்மோனிக் மோஷன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி ஸோ சர்க்குலர் பாத்தில் அது நடக்கும்போது அதுக்கு பேர் சர்க்குலர் பீரியாடிக் மோஷன்னு பேர். ஒரு லைனில், குறிப்பிட்ட லைனில் நடக்கும்போது லீனியர் பீரியாடிக் மோஷன்னு பேர். சிங்கிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் டிஃபைன்ட் as a motion in which the acceleration of a body is directly proportional to its displacement from a fixed point and is always directed towards the fixed point. So இப்போ harmonic motion is defined as a motion in which the acceleration of the body, ஸோ ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி வந்துட்டாலே ஆக்சிலரேஷன் வந்துடும். ஸோ அது மூவ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் வந்துடும். அந்த ஆக்சிலரேஷன் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், சரிதானா? ஸோ ஃப்ரம் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி ஃபிக்ஸட் பாயிண்ட். ஸோ அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு நோக்கி தான் எப்பயுமே இருக்கும். த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை எ பார்ட்டிகிள் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு பார்ட்டிகிள் ஒரு சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், சரியா? கோல் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுறத வச்சுக்கிறோம் ஒரு பார்ட்டிகிள். ஸோ ஓன்ற பாயிண்ட் வந்து ஆரிஜின்னு, சென்டர் பாயிண்ட்டு. அது வந்து இந்த எக்ஸு, ஒய்1, எக்ஸ் ப்ரைம், ஒய் அப்படின்ற பாத்தில் அது சுற்றி வருது. அதுதான் அந்த சர்க்குலர் பாத். ஸோ தீட்டாங்கிறது ஒமேகா டி, ஆங்கிள் வந்துடும். ஆங்குலர் வந்துட்டாலே ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டிங்கிறது டைம். ஸோ ஆங்கிள். In this figure the particle P moves with a velocity v. ஸோ அதில் Pன்னு இருக்கு இல்லையா, அந்த Pன்ற பாயிண்டில் ஒரு பார்ட்டிக்கல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த Pன்றது தான் பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, அதோட வெலாசிட்டி v. let a be the radius of the circular of the path. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து a, ஸ்மால் a மார்க் பண்ணிக்கல a. In this circular motion, foot of the perpendicular
n vibrates along with the diameter y1. ஸோ சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு ஃபீட்டுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம சொல்லியிருக்குது. என்னன்ற ஒரு டிஸ்டன்ஸில் அதோட லென்த் மொத்தத்துக்கு இருக்கிறது வந்து y1, மேலே y இருக்குது, கீழே y1 இருக்குது. ஸோ அந்த லென்த் போட்டிருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் n அண்ட் o அட் எனி இன்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ என்னுக்கும் ஓக்கும் இடையில உள்ள பாயிண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மீன் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட். இது நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது சரியா, ஸ்ப்ரிங்கை கையில் வச்சுக்குவோம். ஸ்ப்ரிங்கோட பாட்டம் எண்டை மார்க் பண்ணிக்கிறோம், டாப் எண்டை மார்க் பண்ணிக்கிறோம் சரிதானா. இப்போ பாட்டம் எண்டை கீழே பிடிச்சி இழுத்து விட்டோம்னா நம்ம ஆல்ரெடி பாட்டம் எண்டை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. பிடிச்சி இழுத்தோன்னா அந்த ஸ்ப்ரிங்கு மூவ் ஆகும், கொஞ்சம் நேரம் மூவ் ஆகி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த முதல்ல பாட்டம் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணோம்ல அதே பாயிண்டில் தான் போய் ஸ்டெடியாக நின்றோம். ஸோ அந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து நம்ம பிடிச்சி இழுத்ததுனால மூவ் ஆகுது இல்லை, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பீரியாடிக் மோஷனில் தட் ஆல்வேஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட்டுன்னு சொன்னோம், அதுதான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அதாவது அந்த பாட்டம் எண்டு முதல்ல மார்க் பண்ணோம்ல, ரைட். இப்போ அந்த ஸ்ப்ரிங்கு மூவ் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஆக்சிலரேஷன் வந்துடும். அந்த ஆக்சிலரேஷன் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு இனிஷியலாக இருந்த பொசிஷன்லேருந்து இப்போ நம்ம பிடிச்சி இழுத்ததுனால ஒரு லென்த் வந்திருக்குல்ல, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் இஸ் கால்ட் எ ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட்னா வீச்சுன்னு படிச்சிருப்போம் தமிழில் ஸ்கூலில், வீச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வேவில் ஹையஸ்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் அதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். ஸோ வைப்ரேட் ஆகும்போது அது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த பாயிண்ட்டு போகுதோ அதை தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிகரில் ஆங்கிள் POX, ஸோ POX அதேமாதிரி NPO இது ரெண்டுமே தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தீட்டாங்கிறது ஒமேகா இன்ட்டு டி, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டீங்கிறது டைம். இன் ட்ரையாங்கிள் NPO அந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து சைன் தீட்டா எடுத்தோம்னா தீட்டா வந்து ஒமேகா டி, ஸோ சைன் ஒமேகா டி. NPO ஸோ தீட்டாக்கு எதிரில் உள்ளது எதிர்பக்கம் பை கர்ணம்னு வரும். ஸோ கர்ணம்ங்கிறது மேக்ஸிமம் லென்த் உடையது, ஸ்மால் ஏ ஹையஸ்ட் லென்த் உள்ளது, அதுதான் ஸ்மால் ஏ, அதனால் கீழே போட்டிருக்கோம். எதிர்பக்கம்ங்கிறது ஓக்கும் எண்ணுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ ONன்னு போட்டிருக்கோம். ON அப்படிங்கிறது ஒய், இங்கே படத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஓக்கும் எண்ணுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஸோ ONக்கு பதிலாக ஒய் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஏவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை சைன் ஒமேகா டியோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், y is equal to a into sin omega t. y is the displacement of the வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். ஏன்னா இனிஷியல் பொசிஷன் ஓன்ற பாயிண்ட்டு என்னன்ற தூரத்துக்கு நம்ம ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஸோ அப்படி பிடிச்சி இழுத்தோன்னா அதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் சொல்லுது ஒய் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். ஓக்கும் என்னுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை தான் ஒய்ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் நவ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் v is equal to dy by dt. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு என்ன டெஃபினிஷன், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dx by dtன்னு அர்த்தம். ஸோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதை வந்து ஜென்ரலாக ரெஃபர் பண்ணுறது எக்ஸ்லனால டிஎக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒய், அதனால் dy by dtன்னு போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ y is equal to a sin omega t, d by dt is equal to a into sin omega t. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா டி பை டிடிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் எதை பொறுத்து, டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும், ஏன்னா டி பிகம்ஸ் 1. ஸோ காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. ஸோ முன்னாடி வந்து ஏ அப்படியே இருக்குது. ஸோ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி இது ரைட். அடுத்து ஆக்சிலரேஷன் எடுக்கணும்னா அதை ஃபர்தராக டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபர்தர் டெரிவேஷன் தான் ஆக்சிலரேஷன். ஸோ a is equal to d square y by வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து வெலாசிட்டியோட நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஆக்சிலரேஷன். ஸோ வெலாசிட்டினா dy by dt, இப்போ ஆக்சிலரேஷன் எடுக்கணும்னா d square y by dt ஸ்கொயர் போட்டுடுறோம். திரும்ப இந்த ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா. ஸோ ஏற்கனவே ஏ ஒமேகா தான் இருக்குது, அதனால் மைனஸ் ஏ
ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இந்த சைன் ஒமேகா டிங்கிறது ஒய், அதுதான் ஏ சைன் ஒமேகா டிங்கிறது ஒய், அதான் ஈக்குவேஷன் 1ல் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு பதில் தான் ரீப்ளேஸ் பண்ணால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். அதை இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. வேர் ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட், த ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 ஆர் கால்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஈக்குவேஷன் 1ங்கிறது ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது தான் simple harmonic motion. அது அடுத்து d square y by dt square plus omega square y is equal to 0. The negative sign denotes that the acceleration is opposite to the displacement. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சலேஷன் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால் மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ இதிலிருந்து ஒமேகா ஸ்கொயர் எழுதுனோம்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய்ன்னு எழுதலாம். ஏன் எந்த ஈக்குவேஷன்லேருந்து இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் இருக்குல்ல, அதில் அந்த நெகட்டிவ் சைனை விட்டுட்டு அதிலிருந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் மட்டும் எழுதணும்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருங்கிறது ஆக்சிலரேஷன், ஸ்மால் ஒய் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுலேருந்து ஒமேகா எழுதினோம்னா ரெண்டு சைடும் ரூட் ஆஃப் எடுத்தோம்னா ஒமேகா ஸ்கொயர் பிகம்ஸ் ஒமேகா. ஸோ ரூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சிலரேஷன் ஒரு வட்டப்பாதைக்கு 2π, சரியா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒமேகா ஈக்குவல் டு 2π பை டி. இது வந்து பேசிக் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒமேகாவுக்கு பதிலாக அதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஒமேகான்ற இடத்துல 2π பை டி போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து டி மட்டும் எழுதினோம்னா 2π இன்ட்டு ரூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆக்சிலரேஷன் எழுதிக்கலாம். ஏன்னா ஒமேகா ஈக்குவல் டு 2π பை டி. டீயை அந்த சைடு பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைடு போயிடும். இந்த சைடு உள்ள ரூட் ஆஃப் ஆக்சிலேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சைடு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் அப்படியே இன்வெர்ட் ஆகி வரும். ஸோ ரூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆக்சிலேஷன். டி இஸ் தி பீரியட் ஆஃப் த பார்ட்டிகல் இன் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். டி தான் ஒரு டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பார்ட்டிகல் அதுலேருந்து எழுதணும்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t அர்த்தம். ஸோ ஃப்ரீக்வன்சியும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். they are always inversely proportional. F is equal to 1/t. அடுத்து ஃபேஸ் அண்டு இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபேஸ்னால் தமிழில் கட்டம்னு அர்த்தம். ஒரு வேவ் இருக்குது, ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆங்கிளில் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு நீளத்தை வந்து அளக்கிறதுக்கு நமக்கு லென்த்து ஸ்கேல் போதும். அதே இது ஒரு வட்டத்தை நம்மளால் மெஷர் பண்ணணும் அப்படின்னா வட்டத்தை வந்து ஆங்கிளில் தான் மெஷர் பண்ண முடியும். அதனால தான் ஸ்கூலில் பாகைமணி வச்சு ப்ரொடெக்டரை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி அப்படியே வரைஞ்சி 40 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி வரும்போது செங்குத்தாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். 180 டிகிரி வரும்போது கிடைமட்டமாக இருக்கும், பேரலாக இருக்கும். திரும்ப 270 டிகிரி மைனஸில் வரும். திரும்ப 360 தான் 0ன்னு வரும். இதெல்லாம் பாகைமணியில் முதல்ல ஆஃப் போட்டோம்னா 180 டிகிரி வரும். திரும்ப இன்னொரு ஆஃப் போட்டோம்னா இன்னொரு 180, மொத்த சர்க்கிள் ஆயிரும் 360 டிகிரி ஆயிரும். ஸோ ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டிகிரி, கட்டம், ஆங்கிள், பேஸ்ன்னு சொல்லுவோம். அதான் இங்கே பேஸ்ன்னு போட்டிருக்குது. Pace is the representation of the position and direction of a particle at a particular instant. ஸோ இந்த பீன்ற பார்ட்டிகல் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா த்ரூ ஆங்கிளில் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஏன்னா இது சர்க்கிள், சரிதானா? ஸோ அதுதான் பேஸ்ன்னு சொல்கிறோம். இஃப் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ன்ற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஹியர் ஒமேகா டி இஸ் த ஃபேஸ் ஆங்கிள். தீட்டான்னு போடுறோம்ல, தீட்டாக்கு பதிலாக தான் ஒமேகா டின்னு இங்கே வருது. ஏன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. ஸோ அதுதான் ஃபேஸ் ஆங்கிள். இஃப் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ, இங்கே செகண்ட் டயக்ராம் பாருங்கள், ஏன்ற பாயிண்ட்டு கீழே இருக்குது, எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு மிடில் இருக்குது, அப்புறம் பி. ஸோ பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ, XOP is equal to theta is equal to ஒமேகா டி மைனஸ் பை நாட். ஏன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஏக்கும் எக்ஸுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து பை நாட். ஸோ எக்ஸுக்கும் பிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஒமேகா டி. ஸோ அப்போ தீட்டா வந்து இதுலேருந்து அதை நம்ம கழிக்கணும். ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் பை நாட். ஹியர் ஒமேகா டி மைனஸ் பை நாட் இஸ் தி பேஸ் ஆங்கிள். மைனஸ் பை நாட் இஸ் தி இனிஷியல் பேஸ். எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் இனிஷியல் பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மைனஸ் பை நாட் இஸ் தி இனிஷியல் பேஸ். அடுத்து இஃப் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பின்ற பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். பி எடுத்துக்கிறதுனால இதில் உள்ள இனிஷியல் ஆங்கிள் வந்து பை நாட்டு
அப்புறம் பேஸ் வந்து ஒமேகா டி. ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் பை நாட், ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை நாட். ஸோ ஒமேகா டி ப்ளஸ் பை நாட் இஸ் தி பேஸ் ஆங்கிள், ப்ளஸ் பை நாட் இஸ் தி இனிஷியல் பேஸ் இங்கே இருக்கிறது. அடுத்து பேஸ் டிஃபரன்ஸ்னால் கட்ட வேறுபாடுன்னு சொல்லுவோம். த பேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இண்டிகேட்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் வேணும்னாலே நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று வேணும், ரெண்டு வேணும். ஸோ ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குன்னா ரெண்டுமே எவ்வளவு ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் எவ்வளவு கட்ட வேறுபாடில் போகுது. இப்போ நம்ம ரெண்டு வேவ் ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக அதே பொசிஷனில் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கட்ட வேறுபாடு 0, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0. இன்னும் ஒரு வேவ் போட்டுட்டு அந்த வேவோட பாதியிலேருந்து இன்னொரு வேவ் நம்ம போடுறோன்னா அதுக்கு கட்ட வேறுபாடு வரும், 90 டிகிரி வரும். அப்படியே சொல்கிறது தான் அந்த பேஸ் டிஃப்ரென்ஸ். இந்த பேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இண்டிகேட்ஸ் ஹவு மச் two motions are out of phase with each other, or how much angle or how much time one is ahead of the other. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பேஸ் டிஃபரன்ஸ். அடுத்த டாபிக் வந்து அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன், அடுத்து டேம்ப்டு வைப்ரேஷன். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.